कामाक्षी देवी की जय। ओम श्री मात्रे नमः। 36வது ஸ்லோகம். पुरदमयितु वामो संगस्थलेन रसज्ञया सरसकविताभाजा काञ्चीपुरो तरसीमया तडपरिसरै नीकाराध्रे वसोभिरकृत्रिमैः किमिव न तुलामस्मच्छेतो महेश्वरी काकते। पुरतमयितु वामो संकस्थलेन रसज्ञया सरसकविताभाजा काञ्चीपुरो तरसीमया तडपरिसरै नीकाराध्रे वसोभिरकृत्रिमैः किमिव न तुलामस्मच्छेतो महेश्वरी काकते। पुरतमयितु वामो உத்சங்கஸ்தலேன. மகேஸ்வரியே, திரிபுரத்தை அழித்தவரான புரதம் மயிது, புரதம் திரிபுரத்தை அழித்தவரான பரமசிவனுடைய வாம உத்சங்கம் எது? இடது மடி மேல, இடது மடி மேல அமர்ந்திருக்கின்றாள் அம்பாள். அப்போ இடது மடித்தலத்தோடும் ரசங்கள் பொருந்திய சரச கவிதா பாஜா, ரசங்கள் பொருந்திய கவிதையை பெற்றவர்களின் நாக்கினோடும். இன்னும் எங்க இருக்கலாம்? காஞ்சிபுரோத்தர சீமையா, காஞ்சிபுரத்தோட மத்திய பாகத்தோடும் தட பரிசரை நீகாராத்ரே வசோபி அகிருத்ரிமைஹி. தட பரிசரை, பரிசரை இது இமயமலை, இமயமலையோட விசாலமான அந்த மடி அடித்தளம் சொல்லுவாங்க, அந்த விசாலமான பிராந்தியத்தோடும் யாராலும் இயற்றப்படாமல் நீகாராத்ரே வசோபி அகிருத்ரிமைஹி, யாராலும் இயற்றப்படாமல் தானாகவே அமைந்த வாக்குகள் எது? வேத வச்சனங்கள். இதோடு இருக்கின்ற அந்த அம்பாளுடைய ஒத்த நிலை எங்களுடைய மனமானது அடையாததாகுமோ அப்படிங்கிறார். ஏன்னா எங்கள் மனத்தில் இடைவிடாமல் நீங்கள் தாங்களை வீற்றிருப்பதால், தாங்கள் இடைவிடாது வீற்றிருக்கும் மேற்சொன்ன இடங்களோடு ஒப்புமை உடையது. ஏன்னா என் மனசுல நீதாமா இருக்க, நீ இந்த இடத்துல இருக்க, என்னோட மனசுலயும் இல்லாம போவியா? அதே மாதிரி என் மனசுலயும் நீ இருக்க அப்படின்னு சொல்ற. மூககவி திரிபுர சம்ஹாரி பரமசிவன், அவளுடைய இடது மடியில அம்பாள் வீற்றிருக்கின்றாள். அவளுடைய இருப்பிடங்களை மூககவி எப்படி வரிசைப்படுத்தி சொல்கிறார்னா, காமேஸ்வரரோட இடது மடி, அடுத்தது ரசமான வாக்குகள் கவிதையை பொழியும் கவிஞர்களுடைய வாக்கு நாக்கிலும், காஞ்சிபுரத்தின் மத்திய பாகத்திலும் கோவில் கொண்டு அம்பாள் அங்கதான் வீற்றி இருக்கின்றாள். அதனால காஞ்சி மத்திய பாகத்திலும் இமயமலையின் விசாலமான அந்த தாழ்வரை விசாலமான இடங்களிலும் யாராலையுமே இயற்றப்படாதது எழுதா கிளவி அப்படின்னு சொல்லப்படுகின்ற வேத வச்சனங்களிலும் குடிகொண்டிருக்கும் தேவி எங்கள் மனங்களிலும் வசிக்க வேண்டும். நிச்சயமா நீ இருக்கமா எங்கள் மனசுல, அதனால அதே மாதிரி எங்கள் மனசுல நீதான் இருக்கை அப்படின்னு அம்பாள்கிட்ட
மூக கவி சொல்ற அபிராமி அந்தாதியில ஏற்கனவே அபிராமி பட்டர் 34வது பாட்டுல சொல்லியிருப்பார். வந்தே சரணம் புகும் அடியாருக்கு வான் உலகம் தந்தே பரிவோடு தான் போய் இருக்கும் எங்கெல்லாம் சதுர்முகமும் பைந்தேன் அலங்கள் பருமணி ஆகமும் பாகமும் பொன் செந்தேன் மலரும் அலர்கதின் ஞாயிறும் திங்களுமே அப்படின்னு சொல்றார். தன்னை நாடி வந்து சரண் புகுவார்களுக்கு அவரவர்கள் விரும்பியபடி வானுலகத்தை தந்திடும் அன்னை அபிராமி எங்கெல்லாம் இருக்கலாம்? நான்முகனின் நாக்கில் சதுர்முகமும் தேன் ததும்பும் பைந்தேன் அலங்கள் பருமணி ஆகவும் தேன் ததும்பும் துவள மாலை அணிந்த மணிமார்பன் யாரு? திருமாலோடு மார்பிலும் எம்பிரானின் இடபாகத்திலும் பாகமும் பொன் செந்தேன் மலரும் பொற்றாமரையிலும் அதனை மலரச் செய்யும் அலர்கதிர் ஞாயிறும் எதுல? சூரிய மண்டலத்திலும் சந்திர மண்டலம், அல்லி மலர்களை மலரச் செய்யும் சந்திர மண்டலம். இது எல்லாத்துலயும் அம்பாள் தானாகவே விரும்பி சென்று அமர்ந்திருப்பாளாம். அதே மாதிரி எங்கள் மனத்திலும் நீ இருந்து எங்களை ஆட்கொள்ளம்மா. நிச்சயமா இந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது எங்கள் மனத்தில், அடியார்கள் மனத்தில் எப்பொழுது வீற்றிருப்பையினால அதே ஒத்த நிலையை எங்கள் மனத்திலும் நீ வீற்றிருந்து அருள் புரிகிறாய் அப்படின்னு அழகா மூக கவி இந்த இடத்துல சொல்ற. அடுத்தது 37வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். நயனயுகலீமாஸ்மாகீனாம் கதானுபலபலேக்ரகீம் விதததி கதௌ வியாகுர்வாணா கஜேந்திர சமத்க்ரியாம் மரகதருச்சோ மாக்கே ஷானா கனஸ்தனம்ரிதாகா சுக்ருத விபவா பிராச்சக காஞ்சீவதம் சதுரந்தராகா நயனயுகலீமாஸ்மாகீனாம் கதானுபலேக்ரகீம் விதததி கதௌ வியாகுர்வாணா கஜேந்திர சமத்க்ரியாம் மரகதருச்சோ மாகேஷானா கனஸ்தன நம்ரிதாகா சுக்ருத விபவா பிராச்சக காஞ்சீவதம் சதுரந்தராகா. சிறந்த யானை கஜேந்திரிய சமத்க்ரியாம், சிறந்த யானையோட நடை அழக எடுத்து காட்டுவதாக. ஏன்னா அம்பாளோட நடை மென்னடை, அன்னத்தோட நடை மாதிரி ஐராவதத்தோட நடை, இந்திரனோட ஐராவதம் நீ மெதுவா நடக்குமா. அதனாலதான் இங்க யானைகள் நம்ம பார்த்திருக்கோம், ரொம்ப மெதுவா அசைஞ்சு 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 நடந்து வரும். அத மாதிரி அம்பாளோட நடை சிறந்த யானையின் நடை அழகை எடுத்து காட்டுவதாக, அதே மாதிரி நடையை ஒத்தவளாகவும் மரகத மணியின் ஒளியை உடையதாகவும், மரகத ருச்சோர் மாகேஷானா மரகத மணியின் ஒளியை உடையதாகியும், அடுத்தது கனஸ்தன நம்ரிதாகா கனமான கொங்கைகள் ஸ்தனங்களின் பாரங்களால் சற்றே வளைந்த திருமேனியை உடையவள். நாம நிறைய பார்த்துட்டோம் இந்த மாதிரி அம்பாளோட மேனி, இடுப்பு மெல்லிசாக, தனங்கள்லாம் ஸ்தனங்கள் பருத்த ஸ்தனங்கள்னால சிற்றே வளைந்த மேனியை உடையவள். ஆதிசங்கர பகவத் பார்த்தாள் சௌந்தரிய நகரில எடுத்து சொல்லியிருக்கார்.
லலிதா சகஸ்ரநாமத்துல சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் யாரு சொல்லியிருக்கா? அபிராமி பட்டர் சொல்லியிருக்க, பெரிய பெருத்த ஸ்தனபாரங்களை உடையவள்னு. இதுல மூக கவி அதே மாதிரி அம்பாளை வர்ணிக்கிற. அப்படி பெரிய ஸ்தனபாரங்களை உடையதுனால சற்றே வளைந்த திருவேணியை உடையவளாக இருக்கின்றாள். காஞ்சி நகரத்துக்கே சிரோபூஷணம், சிறந்த ஆபரணமாக விளங்கக்கூடியவளாக. ஏன்னா காஞ்சிங்கிற ஓட்டியானத்தை அணுகின்றிருக்கிறவள், காஞ்சி நகரம் எல்லாம் சொல்லலாம். அதனால காஞ்சிபுரத்துக்கே ஒரு சிறந்த சிரோபூஷணம், ஆபரணமாக விளங்கும் திறமை உடையவளாக. இன்னும் எப்படி சொல்ற, மகேஸ்வரனான பரமசிவனுடைய பூர்வ புண்ணியத்தோட பயன்களால அமைந்து இருக்கின்ற சிறந்த மூர்த்தி. நயன யுகலீ மாஸ்மா கீனா, பரமேஸ்வரனுடைய கண்களின் தவப்பயனாக இருக்கின்றவர். பூர்வ புண்ணியத்தின் பயன்களாக அமைந்து இருக்கும் சிறந்த மூர்த்தி. எப்பொழுது கதானு பலே கிரகி நயன யுகலீ மாஸ்மா கீனம், என்னுடைய கண்களில் அது பயன் பெற்றவையாக எப்படி செய்யும், அது எப்பத்தான் செய்யுமோ, என் கண்களுக்கு நீ எப்பதாமா காட்சி கொடுப்பாய் அப்படின்னு மூக கவி வேண்டிக்கிற. நமக்காண்டி அவர் வேண்டிக்கிறார், நமக்கும் அந்த பேரு கிடைக்கட்டுமே. அம்பாளை நமக்கு பார்க்கக்கூடிய இவனுக்கும் மூக்க கவிக்கு அம்பாளோட அருள்னால தான் இந்த மாதிரி ஒரு கவித்துவமே கிடைச்சது. அவரே வேண்டிக்கிறார், எப்பொழுது என்னோட கண்கள் அது பயன் பெற்றவையாக மாறும், நீ எப்பத்தான் என் கண்களுக்கு காட்சி தருவாய். கதானு பலே கிரகீம், அதோட பலனை எப்ப அடையும் அப்படின்னு கேட்கிற. இதுல எப்படி மிக கம்பீரமான யானையோட நடையின் அழகை ஒத்து இருக்கின்ற நடையை உடையவள். மரகத மணியுடன் ஒளியுடன் ஸ்தனபார தலன் மத்திய பட்டபந்த வலித்ரயா, லலிதா சகஸ்ரநாமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி கனமான ஸ்தனங்கள், அப்படி அந்த பாரம் தாங்காம இடை எங்கேயோ ஒடிந்து விடுமோற்று 3 ரேகைகள் இடுப்பை சுற்றி கட்டி இருக்கின்றதுன்னு திரிரேகாவலி அப்படின்னு பார்த்தோம் நம்ம சௌந்தரிய லகரியில. அதேதான், அப்பேற்பட்ட சிறிது வளைந்த திருவேணி உடையவள், காஞ்சி நகரத்தோட தலை சிறந்த அலங்காரமாக விளங்குபவள், சிரோபூஷணம். மகேஸ்வரர் பரமசிவனுடைய பூர்வ புண்ணியத்தின் பலனாக அமைந்த மூர்த்தி. அப்படியாக இருக்கின்றவள் மிகவும் பழமை வாய்ந்தவள். அவள் மிக பழமை வாய்ந்தவள், ஆனா நித்திய யௌவனாவாக இருக்கக்கூடியவள். எத்தனை பேரு பார்ப்பா அவளுக்கு. அவள் பழமைக்கும் பழமைத்தானவள், புதுமைக்கும் புதுமைத்தானவள், நீல கண்டனுக்கே முன்னவள் அப்படிங்கிற என்னெல்லாம் அழகா சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கே யாரு சொல்றார்? அபிராமி பட்டர் சொல்வார், நீ அவருக்கே அன்னையா இல்லையமா, உலகத்துக்கே நீ அன்னை அப்படின்பர். அப்போ புராதனமானவள், என்னுடைய கண்கள் எப்பொழுது அந்த பாக்கியத்தை பெறும், உன்னை காணும் பாக்கியம் எனக்கு எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு நமக்காக மூககவி பிரார்த்தனை பண்றார் அம்பாள்கிட்ட. 38வது ஸ்லோகம் பார்க்கலாம். மனசிஜ யசக்வாரம் பர்யம் மரந்த ஜரி சுவா கவிகுல கிராகந்தம் கம்பாநதி தட மண்டலம் மதுரலலிதம் மத்கம் சச்சூர்மனீஷி மனோகரம் புரவிஜயின சர்வஸ்வம் தத் புரஸ்குருதே கதா. மனசி ஜயச பாரம்பர்யம் மரந்த ஜரி சுவாம் கவிகுல கிராகந்தம் கம்பாநதி தட மண்டலம் மதுரலலிதம் மத்கம் சச்சூர்மனீஷி மனோகரம் புரவிஜயின சர்வஸ்வம் தத் புரஸ்குருதே கதா.
எப்படி இடையராது சாஸ்வதமாக விளங்குவதான மன்மதனுடைய கீர்த்தி, அப்பேற்பட்டவள் அழகாக கீர்த்தியாக விளங்குகின்றாள். மகரந்த தூளிகள் நிறைந்த அருவிக்கு காரணம் என்ன? அருவி கவிகளோட சிறந்த வாக்கு, அந்த வாக்கு பிரபாகம், அதற்கு காரணமாகியவைகளை தோற்றுவிப்பவையாகவும் அடிக்கிழங்காக இருக்கின்றாளாம் அம்பாள். எப்படி இருக்கின்றாள்? அடிக்கிழங்கு, கம்பா நதிக்கரைக்கு அலங்காரம். அப்பேற்பட்டவள் அலங்காரமாக இருக்கின்றாள். இனிமையான மதுர லலிதம் மத்கம், இனிய அழகு வாய்ந்தவளாகவும், மனிஷி மனோகரம் புறவிஜயின சர்வஸ்வம், புத்திமான்களுடைய மனதை எல்லாம் கவர்பவளாகவும், திரிபுரத்தை வென்றவரான பரமசிவனுடைய சகல சொத்து, சர்வஸ்வம் தத் புரஸ்குருத்தே கதா அப்படிங்கிறார். புறத்தை அழித்தவர், திரிபுரத்தை அழித்தவர் அந்த பரமசிவனுடைய சொத்து அம்பாள். வர்ணிக்க ஒண்ணாத, விலை மதிப்பில்லாதவள். அப்பேற்பட்டவள் என்னுடைய கண்களுக்கு எப்பொழுது பிரத்யட்சமாக என் கண்முன்னே காட்சி தருவாள், நான் எப்பொழுது அப்படி காணப்பெறுவேன் அப்படிங்கிற மூக்க கவி. என் கண் முன்பு நான் எப்பொழுது காண்பேனோ, சதா சர்வகாலமும் நிலையாக இருக்கும் மன்மதனுடைய புகழ், அனைவரையும் வசீகரிக்கும் குரலுக்கு மூலமாக விளங்கும் கவிஞர்களின் இனிமையான சொற்கள், கம்பா நதி கரைக்கே அழகை சேர்க்கும் ஒரு ஆபரணம், மிகவும் எழிலாகவும் சௌந்தரியமாகவும் மென்மையாகவும் அறிஞர்களுடைய சித்தத்தை எல்லாம் கொள்ளை கொள்வதாகவும், முப்புறங்களை எய்த பரமசிவனுக்கே உரிய சொத்தாகவும் விளங்கும் அந்த தேவி, யான் எப்பொழுது அவளை என் கண்முன்மே காண்பேனோ அப்படின்னு மூக்க கவி நான் காணப்பெறுவது எப்பொழுதோ அப்படின்னு சொல்றார். இப்போ 39வது ஸ்லோகத்துல என்ன சொல்றார் பார்க்கலாம். சிதிலிதமோலீலாம் நீலாரவிந்த விலோச்சனாம், நீல அரவிந்தலோச்சனாம் தகன விலசத்பாலாம், श्रीकामकोटिमुपाश्मके करत्रितलसच्चूलां कालारिचित्तकरां परां मनसि कृपालीलां लोलालकामलीकेक्षणाम् सितिलितमोलीलां नीलारविन्दलोचनां तकन विलसत्पालां श्रीकामकोटिमुपाश्मके करत्रितलसच्चूलां कालारिचित्तकरां परां मनसि जकृपालीलां லோலாலகாமாலிகேட்சணாம். அஞ்ஞானத்தை எல்லாம் போக்குபவள். அது அஞ்ஞானம்ங்கிறதே இல்லாமல் அதையெல்லாம் சிதறி போகும்படி செய்பவள். அப்பேற்பட்ட விளையாட்டை செய்கின்றவள். எப்போ அஞ்ஞானம்ங்கிறது போகும்? ஞானம், ஞானத்தை நம்ம அடைந்தோம்னால் அவள் ஞானமே வடிவானவள். அவள் நம்மள்கிட்ட வந்துட்டாள்னா நம்மளோட அஞ்ஞானம் எல்லாம் சிதறி போயிடும். அப்ப அஞ்ஞானத்தை சிதறுண்டு போகும்படி செய்பவள். கண்கள் எப்படி இருக்கா? நீலோத்பலம், கரு நெய்தல் மலர்களை ஒத்த கண்கள்.
அவளுடைய நெற்றி எப்படி இருக்கா? அக்னி போல் ஜுவலிக்கின்ற நெற்றியை உடையவள். ஒளி வீசுகின்ற சூலாயுதத்தை கையில் ஏந்தியவள். கரத்ரிதலசச்சூலாம், சூலத்தை கையில் ஏந்தியவள். காலாரி சித்த கராம் பராம், யாரை? காலனை அழித்தவரான பரமசிவனுடைய உள்ளத்தை கவர்கின்றவள். மனசிஜ கிருபாலீலா, பரமசிவன் என்ன பண்றார்? மன்மதனுக்கு கருணை புரிவதையே ஒரு விளையாட்டாக கொண்டவள். கிருபா லீலா, கிருபா கருணை, மனசிஜ கிருபா லீலா, மன்மதனுக்கு கருணை புரிவதை ஒரு திருவிளையாடலாக கொண்டவள். லோலால காமலிகேட்சணாம், லோலம், லோலாக்கு சொல்றோம் இல்லையா, அசைந்து ஆடுறதுனாலதான் அந்த குண்டலத்துக்கு பேர் லோலாக்கு. அப்ப அசைந்து ஆடுகின்ற அழகங்கள், அழகம்னா என்னது? தலை முன்னுச்சி மயிர்களை கொண்டவள், நெற்றிக் கண்ணை உடையவள், மிகச் சிறந்தவள், அப்பேற்பட்டவள் ஸ்ரீ காமகோட்டி. ஸ்ரீ காமகோட்டி உபாஸ்மகே, அப்பேற்பட்ட காமங்களுக்கு எல்லை நிலமானவளை உபாசிக்கின்றோம் அப்படிங்கிற இதுல. இப்போ ஞானமே வடிவெடுத்தவள், அவள் ஞானம் வடிவெடுத்தவனால அஞ்ஞானத்தை எல்லாம் போக்குபவள், மெய்ஞானம் அருள்பவள், நீலோத்பலம் போன்ற கண்களை உடையவள், அக்னி போல் ஜொலிக்கும் அழகான நெற்றியை உடையவள், காலனை காலால் உதைத்து தள்ளிய பரமசிவனுடைய மனத்தை கவர்ந்தவள், மன்மதனிடம் அனங்கனிடம் கருணை என்னும் லீலை புரிபவள், நல்ல மனமுள்ள கூந்தல் உள்ளவள். இல்ல இன்னொரு இடத்துல இதுல மனசிஜ கிருபாலீலாம் லோலால காமலிகேட்சணாம் அப்படின்னு சொல்ற அசைந்தாடுகின்ற அந்த அழகங்கள், முன் உச்சி மயிரை உடையவள், நெற்றிக்கண்ணை உடையவள் அப்படின்னு சொல்ற காமலிகேட்சணாம்னு. சில இடத்துல மனசிஜ தனுச்சாலா எலாலகாம் சம் உபாஸ்மகே அப்படின்னு இருக்கும். அப்ப அதுல ஏலம் போன்ற நல்ல மனமுள்ள கூந்தலை உடையவள், அப்பேற்பட்ட காமாட்சியை நான் நமஸ்கரிக்கின்றேன், வழிபடுகின்றேன், உபாசிக்கின்றேன் அப்படின்னு சொல்றார். தேவி என்ன பண்றா? தன்னோட சந்திர நேத்திரத்தினால அமிர்தத்தை பொழிந்து அதனால மன்மதனை யாரும் வெற்றி கொள்ள முடியாத வரங்கள் கொடுத்து அனுப்பினாள். அழி நெளி அழகி, அப்படிப்பட்டவள் அம்பாள். அந்த அழகம் ஆதிசங்கரர் சொல்லியிருப்பார், அந்த முன்னுச்சி மலர்கள் அப்படியே குட்டி குட்டி வண்டுகள் போல அப்படியே இருந்து அழகு செய்யறது அப்படின்னு சொல்லிட்டோ. அப்போ அம்பாளோட முன்னுச்சி மயிர்கள் அழகங்கள், அது அப்படிப்பட்டவள். அதில் நெற்றி கண்ணை உடையவள், திரிசூலி, காமனை எரித்த காலனை உதைத்தது எல்லாமே அம்பாளோட உதவினால்தான் பரமேஸ்வரன் இந்த லீலைகளை எல்லாம் நிகழ்த்தினார்னு சொல்லப்படுறது. அடுத்தது 40வது ஸ்லோகம் பார்க்கலாம். கலாலீலாஷாலா கவிகுலவச்ச கைர பவனி சரஜோஸ்னா தாரா சசதர சிசு லாக்கிய முகுட்டி சசதர சிசுஸ்லாக்கிய முகுட்டி புனீதேன கம்பா புலினத்தட சௌகார்த்த தரலா கதா சச்சுர்மார்க்கம் கனககிரிதானுஷ்கமகிஷீ கலாலீலாஷாலா கவிகுலவச்ச கைர பவனி சரஜோஸ்னா தாரா சசதர சிசுஸ்லாக்கிய முகுட்டி புனீதேன கம்பா புலினத்தட சௌகார்த்த தரலா
கதா ஸ்வச்சுர்மார்க்கம் கனககிரி தானுஷ்கமகிஷி. கலைகள் எல்லாம் விளையாடும் இடங்கள். கலைகள் அம்பாள்கிட்டதான் 64 கலைகள். அம்பாள் தேவி 64 கலைகளின் வடிவானவள். இப்ப கலைகள் விளையாடும் கலைகளை விளையாடும் இடங்களாக கொண்டவள். இன்னும் எப்படின்னா சரத் ஜோஸ்னாதாரா குமுத மலர்கள் செறிந்துல காட்டுல சரத்காலத்து சசதர சிசுலாக்கிய முக்குட்டி, சரத்காலத்து நிலா அப்படியே அமுத கிரணங்கள்னால அப்படியே பால் நிலவு அப்படியே பொழியும் ஒளி பிரகாசம். அப்பேற்பட்ட நிலா பொழிவது போன்றவையான அந்த பிரவாகம் போன்றவையான கவிகளின் சிறந்த வாக்குகள். அம்பாளோட வாக்கு கேட்கவே வேண்டாம், அப்பேற்பட்ட இனிமை. அவளுடைய வாக்குக்கு ஈடு எதுவுமே சொல்ல முடியாது. சரஸ்வதி தேவியோட வீணை கூட ஒன்றுமே இல்லைங்கிறார். அப்பேற்பட்ட வாக்கோடு இனிமை. இந்த வாக்குகள் சிறந்த வாக்குகளை உடையவள். பாலச்சந்திரனை புகழ்தற்குரிய மகுடமாக கொண்டவள். சந்திரனை மகுடமாக சிரசிலே தரித்தவள். பொன்மலையான மேருவை வில்லாக கொண்டவர் யாரு? திரிபுரத்தை அழிக்கும் போது மேருவை வில்லாக வளைச்சு எடுத்துட்டு போற பரமசிவனார். அப்பேற்பட்டவளுடைய ராணி அவள்தான் பட்ட மகிஷி. கனககிரி தானுஷ்க மகிஷி, பட்ட மகிழ்ச்சியாக இருப்பவள். கனகம் பொன்கிரி பொன்மலை, அதை வில்லாக தானுஷ்கம் வில்லாக எடுத்தவரின் பத்தினி பரமசிவனுடைய ராணி. கம்பா நதியோட மணல் கம்பா புலின தட சௌகார்த்த தரலா. இந்த கம்பா நதி கரையில மணல் இருக்கும் இல்லையா, அந்த மணல் பறந்த கரையில மனக்களிப்போடு உலாவுகின்றவள் அம்பாள். அவள் எப்பொழுது என் கண் பார்வையில் தோன்றி என்னை பரிசுத்தமாக செய்வாளோ அப்படின்னு வேண்டிக்கிற. நீ என் கண்ணுக்கு காட்சி கொடுத்து என் மனசை சுத்தமாக்கிடுப்பா அப்படின்னு மூக்க கவி வேண்டிக்கிற. அம்பாள் 64 கலைகளின் வடிவானவள். சௌந்தரியகிரியில பார்த்தோம், பரமசிவனார் செய்த கலைகள் இது 64 தந்திரா உள்ள மாற்றி இது பண்ணினவள். அந்த 64 கலைகளும் அம்பாள் வடிவானவள். கலைகள் 64ஐயும் ஏய உணர்விக்கும் என்னம்மை. கம்பர் சொல்லியிருப்பார் சரஸ்வதி இதுல. அப்பேற்பட்டவள் 64 கலைகளை உடையவள். கலாலாபா, அவள் கலைகளையே அணிந்தவள். கலா ஆலாபா, கலைகளையே சம்பாஷணையாக கொண்டவள். அடியார்களோடு கவிதைகளை தன்னோடு விளையாடும் இடங்களாக கொண்டவள். ஆம்பலும் வெண் தாமரைகளும் செறிந்த காட்டிலே எப்படி இருக்கின்றாள்? சரத்காலத்தின் நிலாவை போல கவிவாணர்களின் சிறந்த வாக்குகளால் பிரகாசிப்பவள். தன்னுடைய தலைமுடி மேல் சிரோபூஷணமாக நிலவை அணிந்ததால் பாலச்சந்திரனை மகுடமாக சூட்டிக் கொண்டிருப்பவள். கம்பா நதியோட மணல் திட்டில், அது ஏன்னா கம்பா நதி ஷகின்னு சொன்னார், அவளையே தன் இனிமையான தோழியாக கொண்டவள். அதனால அந்த கம்பா நதியின் மணல் திட்டில் நட்புடன் உலாவுபவள். பொன்மலையான மேருவையே வில்லாக கொண்ட சிவபெருமானுடைய பத்தினி ராணியாக திகழ்பவள். என் அம்மை காமாட்சி எப்பொழுது என் கண்களை புனிதமாக்குவாள். ஏன்னா எல்லா சிவன் திரிபுர சம்ஹாரத்துக்கு புறப்பட்ட போது எல்லா தேவர்களுமே அந்த பணிக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். ஆனா அவர்களுக்கு கொஞ்சம் ஒரு கர்வம் வருமா. எப்படி தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் கொண்டு வச்சுட்டு கிளம்பும் போது அவர் எப்படி நம்மளோட துணை இல்லாம போக முடியாத தேவர்கள்லாம் நினைக்கிறாளாம். ஆனா சிவபெருமான் என்ன பண்ற, அவளோட மனசு இது புரிஞ்சுட்டு அவ ஒரு நொடியில மேருவியை வில்லாக்கி வச்சுட்டு இத பூமியை தேர் இதா வச்சுட்டு தேர் சக்கரங்களாக சூரியன் சந்திரன் வச்சுட்டு பிரம்மா சாரதி, நான் அது இது வேதங்கள் குதிரைகள்
எல்லாத்தையும் விஷ்ணு வந்து இல்லை இது எல்லாத்தையும் வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டாராம் அவர் வந்துட்டு திரிபுர சம்ஹாரத்திற்கு. அப்போ அப்பேற்பட்டவள் அவர் வந்துட்டு திரிபுர சம்ஹாரத்திற்கான அவளை அப்பேற்பட்டவளின் பட்ட மகிழ்ச்சியாக விளங்கக்கூடியவள் அம்பாள். எப்பொழுது என் கண்களுக்கு அவள் வந்து காட்சி தருவாள், என் கண்களை பயனுள்ளதாக செய்வாள், என்னை பரிசுத்தனாக எப்பொழுது மாற்றுவாள் அப்படின்னு மூககவி நமக்காக அம்பாளிடம் அவர் வேண்டிக் கொள்கின்றார். நாமும் அம்பாளை சரண் புகுந்து வேண்டிக் கொள்வோம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.